திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இடப்பிரச்சனையில் திமுக பிரமுகரின் தூண்டுதலின் பேரில் வீடு புகுந்து காவலர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுல்லெரும்பு பழையக்கோட்டை கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை பொன்ராஜ் என்பவர் திமுக ஊராட்சி தலைவர் சின்னு என்பவரின் உதவியுடன் தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட தங்கப்பாண்டி என்பவரின் வீடு புகுந்து காவல் ஆய்வாளர் வேலாயுதம் மற்றும் காவலர்கள் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ஈரானில் சிக்கித் தவித்த தமிழ்நாட்டு மீனவர்கள் 15 பேர் பாஜகவின் சீரிய முன்னெடுப்பால் சொந்த ஊர் திரும்பியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மீனவர்களை பத்திரமாக மீட்டுத்தர வேண்டும் என பிரதமர் மோடிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ்நாடு பாஜக சார்பில் கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் சீரிய முன்னெடுப்பிலும் பயணச் செலவிலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக உதவியுடனும் மீனவர்கள் சென்னை திரும்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களை வரவேற்று வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் அருகே உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய நீதிமன்ற கட்டடத்தின் மேல்புறத்தில் திடீரென தீப்பிடித்து அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மொகரம் பண்டிகையை முன்னிட்டு மத நல்லிணக்க பூ முழுகுதல் மற்றும் பூமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வாராப்பூர் கிராமத்தில் உள்ள அசன்னா உசன்னா பாத்திமா நாச்சியார் கோயிலில் ஆண்டுதோறும் மொகரம் பண்டிகை பூமிதி திருவிழா சப்பர பவனி ஆகியவை விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் இரவு பெண்கள் கும்மியடித்து பாட்டு பாடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான ஞாயிற்றுக்கிழமை இரவு பூக்குழி தயார் செய்யப்பட்டு ஆண்கள் பூக்குழி இறங்கியும் பெண்கள் தலைமேல் நெருப்பு கங்குகளை கொட்டி பூ முழுகுதல் செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 24 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணியுடன் மோதிய SRM பல்கலைக்கழக அணி முதல் இடத்தை பிடித்தது. அந்த அணிக்கு 1,20,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. சென்னை KK நகரில் பிரியதர்ஷினி சில்க்ஸ் என்ற புதிய ஷோரூம் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் நலி குப்புசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி இதனை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் MLA பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கடையில் 8,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை உள்ள பட்டு சேலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. 3 தளங்களை கொண்ட கடையில் முதல் 2 தளங்களில் பட்டு சேலைகளும் 3வது தளத்தில் நகையும் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 4 ஆண்டுகளாக காலை 8 மணிக்கு வரவேண்டிய அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து மற்றொரு அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புங்கங்குளம் கிராமத்திலிருந்து மதுரைக்கு காலை 8 மணிக்கு இயக்கப்பட்ட பேருந்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து மேலநேந்தனில் இருந்து புங்கங்குளம் வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனி மாத வளர்பிறை கடைசி முகூர்த்த தினம் என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிரிவல பாதையில் வலம் வந்த பக்தர்கள் மலை கோயிலுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். இதனால் மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோயில், கிரிவல பாதை, ரோப்கார் நிலையம், பெஞ்ச் நிலையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே நல்லத்தங்கால் கோயில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் அறநிலையத்துறை சார்பில் புதிய சிலை வைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ஜுனாபுரத்தில் உள்ள நல்லத்தங்கால் கோயிலில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி கதவுகளை உடைத்து சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நல்லத்தங்கால் கோயிலில் அர்ஜுனாபுரம் கிராம மக்கள் சார்பாக ஏற்கனவே சிலை செய்து வைக்கப்பட்டது. தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வேறு சிலை வைக்க வந்ததால் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெரம்பலூர் அருகே பாலியல் புகாரில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாணவிகள் பெற்றோருடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அருமடல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆங்கில ஆசிரியர் விமல்ராஜ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பொய் புகாரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமான தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி மாணவிகள் அருமடல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதகை அருகே பொக்காபுரம் கிராமத்தில் கரடி ஒன்று சாலையோரம் இருந்த மரத்தில் உடலை தேய்த்துக் கொண்டிருந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள சாலையில் ஏராளமான வாகனங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தன. அதனை கண்டுகொள்ளாத கரடி சாலையோரம் இருந்த மரத்தை ஒட்டி எழுந்து நின்று தனது முதுகு பகுதியை மரத்தில் தேய்த்தது. பின்னர் சிறிது நேரத்தில் வழக்கம் போல நடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 4வது நாளாக சோதனை நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி வந்த கடிதத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடிக்கும், அதனை வைப்பவர்கள் யார் என்று தெரியும், தனக்கு உரிய பாதுகாப்பு அளித்தால் வெடிகுண்டு வைப்பவர்கள் யார் என்று கூறுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி முதல் தினமும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்து பாறைகள் மண் திட்டுக்கள் வெளியே தெரியும் நிலை உள்ளது. கடந்த சில வாரங்களாக மழைப்பொழிவு இல்லாததால் மண் அணை மற்றும் மனோரத்னம் சாலை பகுதிகளில் 22 அடி கொள்ளளவு கொண்ட மண் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. எனினும் 2 நாட்களுக்கு ஒருமுறை பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.